ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாவ மன்னிப்பு திரைப்படம் 1961ஆம் ஆண்டு வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கியிருந்தார். படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், MR ராதா, V நாகையா, TS பாலையா, SV சுப்பையா, கொத்தமங்கலம் சுப்பு, தேவிகா, MV ராஜம்மா ஆகிய அற்புதமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர். பாவ மன்னிப்பு திரைப்படம் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த படங்களில் ஒன்றாக புகழ் பெற்றது. அது மட்டுமில்லாமல் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது. 1961இல் தமிழில் 3 படங்கள் தில்லிக்கு சென்றன. 3மே பரிசு பெற்று திரும்பின. பாவ மன்னிப்பு தங்கப்பதக்கம் பெற வேண்டியது. பீம்சிங் அதற்காக மெனக்கெட விரும்பாததால் சில ஓட்டுகளில் அதை இழந்தது. அதற்கு இந்தியாவிலேயே சிறந்த 2வது படம் அப்படின்ற விருதும், கப்பலோட்டிய தமிழனுக்கு வெள்ளி பதக்கமும், பாசமலர் திரைப்படத்துக்கு சிறந்த படம் அப்படின்ற தர சான்றிதழும் கிடைத்தது. மேலும் இந்த பாவ மன்னிப்பு திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஒகே குடும்பம் அப்படின்ற பெயரில் 1970ஆம் ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. தெலுங்கு வேர்ஷனில் NT ராமாராவ், லக்ஷ்மி, காந்தாராவ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த தெலுங்கு வேர்ஷனையும் பீம்சிங் அவர்களே இயக்கியிருந்தார். தெலுங்கு பதிப்பிற்கு SP கோதண்டபாணி அவர்கள் இசையமைச்சிருந்தார். சகோதரி திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கி கொண்டிருந்த நேரத்தில் சந்திரபாபுவின் கதை அப்துல்லாவை படமாக்க நினைத்தார் பீம்சிங். நாயகன் ஹிந்துவாக பிறந்து முஸ்லிமாக வளர்ந்து கிறிஸ்துவ பெண்ணை மனம் முடித்துக் கொள்வது போன்ற கதை. இதை AVM சரவணன் அவர்களிடம் பீம்சிங் சொன்னதும் அவருக்கு பிடித்து அவர் செட்டியாரிடம் சொல்ல பார்ட்னர்ஷிப்பில் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவானது. வலம்புரி சோமநாதன், சோலைமலை, இறைமுடிமணி, கூமா பாலசுப்ரமணியம், பாசுமணி ஆகியோர் கொண்ட ஒரு கதை குழுவை பீம்சிங் வச்சிருந்தாரு. குழு விவாதம் அப்படின்னு அமர்ந்து விட்டால் விவாதங்களில் சூடு பறக்கும். பீம்சிங்குக்கு இணை இயக்குநர்களாக இருந்த திருமலை, மகாலிங்கம், ராமநாதன் மூவருமே யார் யார் என்னென்ன பேசினார்கள் அப்படின்றத குறிப்பெடுத்து வைத்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் மீண்டும் ஒரு விவாதத்தில் அமர்ந்து முன்பு பேசப்பட்டதில் சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை தனியே எடுத்துக்கொண்டு வைரத்தை பட்டை தீட்டுவது மாதிரி கதையின் தன்மையை மிக சிறப்பாக வடிவமைப்பார்கள். இப்படி சிறந்த முறையில் வடிவமைத்த பிறகு சரவணன் சார்கிட்ட அப்துல்லா கதையை டெவலப் செய்ததில் ரொம்ப நல்லா வந்துள்ளது. ஆனால் இந்த கதைக்கு சந்திரபாபு நாயகனாக நடிக்க முடியாது. கதாபாத்திரம் மிக உணர்ச்சிகரமாக அமைவதால் சிவாஜி அவர்கள்தான் அந்த கதாபாத்திரத்தில் ஜொலிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பீம்சிங். கதை சந்திரபாபு உடையது. அவர் ஹீரோ இல்லைனா எப்படி சார் அப்படின்னு சரவணன் சார் தயங்கினாரு. நான் சந்திரபாபு கிட்ட பேசி ஒப்புதல் வாங்கிவிட்டேன் அப்படின்னு கூறி பீம்சிங் பெரிய பெரிய நட்சத்திரங்களை நடிக்க வைத்து பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இஸ்லாமியர்களின் கொண்டாட்ட பாடலாக ரஹீம் கதாபாத்திரம், அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் பாடும் அற்புதமான பாடல் தான் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற பாடல். தத்துவத்துடன் ஒரு கொண்டாட்ட பாடல். இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக படத்தில் தோன்றும் காட்சியில் ஒரு அற்புதமான பாடலை வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு விரும்பினாரு படத்தின் இயக்குனர் பீம்சிங். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கவியரசர் கண்ணதாசன் ஆகியோரோடு அந்த அற்புதமான சூழ்நிலைக்கு அமர்ந்தார்கள். படத்தின் கதைப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் பிறப்பால் ஒரு ஹிந்து வீட்டில் MR ராதாவுக்கு மகனாக பிறந்திருப்பாரு. அதன்படி அந்த நுட்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாட்டு அமைய வேண்டும் அப்படின்னு விரும்பி இயக்குனர் பீம்சிங் இதை கண்ணதாசன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. வழக்கம் போல மெல்லிசை மன்னர்கள் மெட்டமைக்க
கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதி கொடுத்தாரு. பாடலை படித்து பார்த்த பீம்சிங்கிற்கும் விஸ்வநாதனுக்கும் முதலில் ஒன்றும் விளங்கவில்லை. இதில் என்ன புதுமை இருக்கிறது, நுட்பம் உள்ளது அப்படின்னு குழம்பினார்கள். திரும்ப திரும்ப படித்து பார்த்துவிட்டு கண்ணதாசன் கிட்ட தயங்கி கேட்டார்கள். கண்ணதாசன் அவர்கள் வழக்கமான தன்னுடைய குழந்தை புன்னகையை உதிர்த்து கொண்டே பாடலை படித்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாரு. MSV உடனே எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு மெட்டில பாடினாரு. அதற்கு கண்ணதாசன் அவர்கள், இன்னுமா புரியல, பிறப்பால் ஹிந்துவாக பிறந்து வாலிப வயதை எட்டி பிடித்தவன் ஒரு முஸ்லிமாக வளர்ந்திருந்தாலும் அவனை அறியாமல் ஹிந்து மத தத்துவமான ஓம் அப்படின்ற நாத மந்திரம் அவன் வாயினிலிருந்து வருவது போல் பாடலை அமைத்துள்ளேன், இப்பொழுது படித்து பாருங்கள் அப்படின்னு பாடி காட்டினார். எல்லோரும் கொண்டாடு ஓம், எல்லோரும் கொண்டாடு ஓம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடு ஓம். மெல்லிசை மன்னர்கள் அவரை கட்டி பிடித்து, கவிஞரே, இந்த உலகத்துல உம்மை ஜெயிக்க யாரையா இருக்கிறார் அப்படின்னு உச்சி முகர்ந்தார். கூடவே இயக்குனர் பீம்சிங் அவர்களும் தமக்கு வேண்டியது கிடைத்து விட்டது அப்படின்னு சந்தோஷ கடலில் ஆழ்ந்தார். இந்த பாடல் நாகூர் அனிஃபா அவர்கள் முதலில் பாடிய சினிமா பாடல். TMS அவர்களுடன் நாகூர் அனிஃபா இணைந்து பாடியுள்ளார். நாகூர் அனிஃபாவின் தனி பாட்டு இந்த பாடல் இல்லை. AVMக்கு பலூன் விளம்பரம் மூலமாக கிடைத்த அனுபவம் என்ன? சென்னையில் உயரத்தில் எந்த விளம்பரம் செய்வதாக இருந்தாலும் விமான நிலைய நிர்வாகத்திடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்றது விதிமுறை. அப்படி இருப்பது AVM நிறுவனத்திற்கு தெரியாது. அதே போல ஹைட்ரஜன் சிலிண்டரின் உதவியால் பறக்கும் அந்த பலூனுக்காக சிலிண்டர் வைக்கவும் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். AVM இரண்டையும் செய்யவில்லை. விமான நிலைய அதிகாரிகளிடமிருந்தும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அலுவலகத்திலிருந்து தனித்தனியாக AVMக்கு நோட்டீஸ்கள் போயின. அதை ஒரு வழியாக தீர்த்தார்கள். பாவ மன்னிப்பு வெளியாகி சக்கை போட்டு கொண்டிருந்தது. பாடல்களுக்கு இருந்த வரவேற்பை பார்த்த AVM செட்டியார் ஒரு புதிய உக்தியை கையாண்டார். அதன்படி பாவ மன்னிப்பு பாடல்கள் போட்டி ஒன்றை நடத்தினார். படத்தின் பாடல்களை நேயர்கள் தங்கள் ரசனைப்படி வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். அதுக்கப்புறம் நீதிபதிகள் வரிசைப்படுத்தி இருப்பதற்கு எது ஒத்திருக்கிறதோ அதற்கு பரிசு. பெரும் அளவில் ரசிகர்கள் கலந்து கொண்டார்கள். பெரிய நோட்டு புத்தகங்கள், லெட்ஜர்கள் எல்லாம் பல்வேறு காம்பினேஷன்களில் பாடல்களை வரிசைப்படுத்தி அவர்கள் எழுதி அனுப்பியவை AVMல ஓர் அறை முழுவதும் குவிந்தது. யாரும் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம். இதனால் ரசிகர்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள். கவிதாயினி சவுந்தரா கைலாசம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மாமியார், மறைந்த நீதிபதி கைலாசத்தின் மனைவி உள்ளிட்ட பெருமக்கள் நீதிபதிகளாக இருந்தாங்க. அந்த பாடல் வரிசைகளை ஒரு பிளாக் போர்டில் எழுதி போட்டு எங்கள் ஊழியர்களிடம் நேயர்களின் கடிதங்களை பிரித்து தந்து சரிபார்க்க சொன்னோம். ஏதோ பெரிய தேர்வு ஒன்றில் கலந்து கொள்வது போல எங்கள் ஊழியர்கள் அமர்ந்து ஈடுபட்டார்கள். ஒரு திரைப்படத்தின் பாடல்களையும் ரசிகர்களையும் சம்பந்தப்படுத்தி ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அதுதான் தமிழில் முதல் தடவை அப்படின்னு அனைவரும் AVM நிறுவனத்தை பாராட்டினார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், வெற்றி பெற்றவர்கள் பரிசு தொகையான 10,000 ரூபாயை பகிர்ந்து கொண்ட போது தபாலுக்கு செய்த செலவு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு த்ரில் இருந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.